அனு, ஸ்கூட்டி காணோன்னு உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னல, அதோட ரெசிப்ட் உங்ககிட்ட தானே இருக்கு? இருக்குக்கா, இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஸ்கூட்டி கிடைச்சிருச்சான்னு நம்ம ஸ்டேஷன்ல போய் கேட்கலாம். புவி மெக்கானிக் ஷெட்ல விட்ட ஸ்கூட்டி நம்ம வீட்டை வேலை செய்யற வேலைக்காரையோட தங்கச்சியோட ஸ்கூட்டி என்னதும் எங்கேயோ இடிக்குதே. அனுங்கிறது என்னோட தம்பி பொண்டாட்டி சார். அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஐயோ, அவங்க இல்லையே சார். உங்களை சார் கூப்பிடுறாங்க. வண்டி கிடைச்சிருச்சுங்களா? அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. சார் கூப்பிட்டீங்களாமே? இது வரைக்கும் உங்க வண்டி எந்த ஸ்டேஷன்லயும் மாட்டலாமா? சார் கிடைச்சிடுங்கிற நம்பிக்கையில தான் சார் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? உங்க வண்டி எடுத்தவன் பெரிய கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. என்னதான் பிரச்சனை? இல்லங்க, காணாம போன புவி இருக்காருல்ல, அவர் வீட்ல நம்ம அனுவோட ஸ்கூட்டி இருந்தது. அத நான் தான் பார்த்து சொன்னேன். அவரை காணாமா, அனுவோட ஸ்கூட்டி அவர் வீட்டுக்கு எப்படி போச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அவ்வளவுதான். ஓ, இதுதான் விஷயமா? சார், அனுவோட ஸ்கூட்டி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சான் சார். அது காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு? R2 ஸ்டேஷன் சொன்னாங்க சார். R2வா? ஏங்க பயப்படுறீங்க? கொஞ்சம் இருங்க. உன் வண்டி எப்படியும் கிடைச்சிரும். சரிங்க சார். சார் அப்ப நாங்க எப்போ வரணும்? நீங்க ஸ்டேஷன்ல வர வேண்டாம், கிடைச்சது நானே ஃபோன் பண்றேன். ஓகே சார். ஹலோ, நான் டிஐஜி கமலகண்ணன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். அங்க ஸ்டேஷனுக்கு அனுங்கிற பொண்ணு ஸ்கூட்டியை காணோன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க வந்திருக்காளா? ஆமா சார். அவங்கள அங்கேயே இருக்க சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வரேன். இருக்க சொல்றேன் சார். ஓகே சார். சார் ஏதோ சொன்னீங்களே கிடைச்சிரும்னு. அதெல்லாம் இருக்கட்டுமா, நீங்க 2 பேரும் அப்படி வெயிட் பண்ணுங்க. உங்களை பார்க்க எங்க டிஐஜி வந்துட்டு இருக்காரு. டிஐஜியா? அவர் எதுக்கு சார் எங்களை பார்க்கணும்? அது அவரே வந்து சொல்லுவாருமா, போய் உட்காருங்க. சரி, நான் போய் அவங்களை அங்கேயே பாத்துக்கிறேன். வரேன். சரி சார். ஏத்தேன்னு எந்த பயமும் இல்லல. ஐயோ, ஏங்க பயந்து சாவறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம பையன் என்ன பண்றான்? மேல தூங்கிட்டு இருக்கான். நான் போய் பார்க்கறேன். யோ, நேரா R2 போலீஸ் ஸ்டேஷன் போய். ஓகே சார். இப்ப எதுக்கு டிஐஜி நம்மள பார்க்கணும்ன்றாரா? தெரியலையே. அக்கா, ஒரு வேலையெல்லாம் தெரிஞ்சு போய் விசாரிக்க வராரோ? பயப்படாத. ஒருவேளை டிஐஜி நம்மள விசாரிச்சா தைரியமா பதில் சொல்லணும். நமக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால ஞாபகம் வச்சுக்கோ. எதையாவது உளறி கொட்டாத. நான் பக்கத்துல இருக்கேங்கிறத மறந்துடாத. நந்தினி, நீயா? நீ எப்படி இங்க? உன்னை நான் இங்க எதிர்பார்க்கல.
4 வருஷமா உன்னை நான் தேடாத இடமே இல்ல. ஆனா நான் தேடாத இடத்துல நீ கிடைச்சிருக்க. பழசெல்லாம் நான் மறக்கல, நீயும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இரு, நம்ம விஷயத்தை அப்புறமா பேசிக்கலாம். சார் ஆமா, இங்க கம்ப்ளைண்ட் விசாரிக்க வந்தாங்களே லட்சுமின்னு, அவங்க எங்க? இவங்க தான் சார். பயப்படாத. ஊரை மாத்திட்ட, இப்போ பேரையும் மாத்திட்டியா? இப்போ உன்னோட பேரு லக்ஷ்மியா இல்ல அனுபா? லக்ஷ்மி. குட், வெரி குட். ஊருக்கு ஒரு பேரு. சார், என்ன விஷயமா எங்களை வெயிட் பண்ண சொன்னீங்க? என்ன விஷயம்னே தெரியாதா உனக்கு? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஹேய், என்ன விஷயம்னே தெரியாதா உனக்கு? தெரியும்ல, உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். தெரியுமா? ஹேய், அவருக்கு தெரியுமா? ஊரு பேரு எது மாறினாலும் உன் திமிரு மட்டும் இன்னும் குறையவே இல்ல நந்தினி. சாரி சாரி, லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி. லக்ஷ்மி. இப்ப எதுக்காக எங்களை வெயிட் பண்ண சொன்னீங்க? உங்களை தெரியும், உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க தான் நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதுதான் சார், என்ன விஷயம்னு கேக்குறேன். என்ன மறுபடியும் மறுபடியும் தெரியாத மாதிரியே கேக்குற? பரவாயில்ல பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். ஜட்ஜ் ராஜமாணிக்கம் மகன் புவி கேஸ் விஷயமா அனுவை கொஞ்சம் விசாரிக்கணும். ஜட்ஜு ராஜமாணிக்கம் மகன் புவியா? யாருன்னே தெரியல சார். என்ன தெரியலையா? தெரியல தெரியல சார். இவன் தான் புவி. உனக்கு தெரியாது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைக் ஆகல. பஸ்ல 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 பார்க்கல? நிறைய பேர் வராங்க பஸ்ல, அப்ப பாத்துருக்கலாம். பட் பழகினதுலாம் இல்ல, பேசினதுலாம் இல்ல. அப்படியா? ஆனா உன் கூட பழக்கம் இல்லாதவங்க கிட்ட உன் ஸ்கூட்டி எப்படி போச்சு? சொல்லு, எப்படி போச்சு? சொல்லு, எப்படி போச்சு? சார், ஸ்கூட்டி காணாம போயிடுச்சுன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதை விசாரிக்க தான் நாங்க வந்தோம். இப்ப வண்டி கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க வண்டி எங்க? ஆனா புவிய 2 நாளா காணுமே. காணோம். சார், எவனோ ஒருத்தன் காணும்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்ன என்ன எங்க கிட்டே நக்கலா? சார், நான் ப்ரொசீஜரை சொன்னேன். எவனையும் காணும்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே, எங்களுக்கு கேக்குறீங்க? எனக்கு ப்ரொசீஜர். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதானே. அப்ப உனக்கும் புவிக்க எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா? என்ன இருக்கு சார்? என்ன என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? சொல்லு 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 சொல்லு. நீங்க தானே சார் இப்ப சொன்னீங்க என் வண்டி அவங்க வீட்டுல தான் இருக்குன்னு. அப்ப சம்பந்தம் இருக்குதானே? இங்க பாருங்க, இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது தகவல் தேவைப்பட்டா உங்ககிட்ட விசாரணைக்கு வருவேன். ஏய், நீ இந்த பக்கம் வா. என்ன எங்க கிட்ட வந்து ஏதேதோ கேட்டுட்டு இருக்கீங்க, தெரியாது உங்களை பத்தி? என்ன சார், பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு தீக்கலான்னு பாக்குறீங்களா? அது நம்ம 2 பேரோடது, இது எங்க 2 பேரோடது. சார், தேவையில்லாம பேசாதீங்க சார். என்ன வண்டிய காணோம், கிடைச்சிருச்சான்னு கேட்கலன்னு வந்தா தேவையில்லாம ஏதேதோ சொல்றீங்க. இது பாருங்க, வண்டி கிடைச்சிருச்சுல, எங்களுக்கு எப்போ கொடுக்குறீங்க? வண்டி தானே, வண்டி தானே, வரும் வரும். ஆதாரம் கிடைக்கும், ஆதாரத்தோட சேர்த்து வண்டியும் வரும் உங்க வீட்டுக்கு. நீ வா, அனு போலாம். போங்க.
உன்னோட புத்திசாலித்தனத்தை என்கிட்டயே காட்டுறியா? கயல், எஸ் சார். உங்க பாஸ் எங்க? உள்ளதா இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐ எம் டிஐஜி கமலக்கண்ணன். ஹலோ சார். உட்காருங்க சார். தேங்க்யூ. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. ஒரு கேஸ் விஷயமா உங்களுக்கு கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. என்னையா? உங்களையும் இந்த ஆபீஸ்ல இன்னும் கொஞ்சம் பேரையும். சார், எந்த வகையில நீங்க சொல்ற கேஸோட நாங்களாம் கனெக்ட் ஆயிருக்கோம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? தாராளமா தெரிஞ்சுக்கலாமே. நான் விசாரிக்கிறப்போ நீங்களே அதை புரிஞ்சுக்குவீங்க. ஜட்ஜ் ராஜமாணிக்கத்தோட மகன் புவிங்கிறவன் மிஸ்டீரியா காணாம போயிட்டான். அதை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். என்ன சார் இது? ஜட்ஜ் ராஜமாணிக்கம், அவர் மகன் புவி, இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சவங்க பேரா இல்லையே சார். மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க பொண்ணு அணுவுக்கு தெரிஞ்சவங்க. சார் என்ன சார் நீங்க? எனக்கே தெரியலங்க. அணுவுக்கு மட்டும் எப்படி சார் தெரியும்? உங்களுக்கு தெரியாத எவ்வளவோ அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாத எவ்வளவோ எங்களுக்கு தெரியும். நான் நேரா விஷயத்துக்கே வரேன். அந்த புவி காணாம போனதுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த விசாரணையே. அது எப்படி சார் நீங்க? மிஸ்டர் ராஜசேகர், உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்க நான் இங்க வரல. என்னோட சந்தேகத்துக்கு விட தேடி வந்திருக்கேன். அதனால நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். அணுவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? அவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். இப்படி சொன்னா எப்படி? அவங்க ரெண்டு பேரும் இதே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாங்க, ஆனா வேற வேற ஷிஃப்ட்ல. இதுவே ஹார்டால. என்ன சார் நீங்க? ரெண்டு எக்ஸ்பர்ட்டுங்க ஒரே ஷிஃப்ட்ல இருந்தா தான் ஆடு. அதனாலதான் இவ வேற ஷிஃப்ட், அவர் வேற ஷிஃப்ட். ஏன் சார் அப்படி வேலை செஞ்சா கம்பெனி நல்லா இருக்கும், ஆனா அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. அது கெட்டுல போயிடும். சொல்லுங்க சார், கெட்டு போயிடும்ல? கெட்டு போயிடுச்சு. அதனாலதான் அவ தனக்கு துணை வேணும்னு புவியை தேர்ந்தெடுத்திருக்கா. திஸ் இஸ் ரிடிகுலஸ். ரெண்டு ஷிஃப்ட்ல வேலை செய்யணும்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்போ துணை தேடுனாங்கிறது உங்க கற்பனை சார். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கம்பெனியை காப்பாத்த யாராவது அவங்க வாழ்க்கையை அழிச்சுப்பாங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாத்துக்கவே முடியாதான், அப்புறம் எதுக்கு சார் கல்யாணம் பண்ணிக்கணும்? குழந்தை குட்டி எதுவுமே இல்ல, அப்புறம் எதுக்கு சார் சம்பாதிக்கணும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சார்? நம்புறதுக்கு அதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்? மிஸ்டர் ராஜசேகர் சொல்லுங்க. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். சொல்லித்தான் ஆகணும், சொல்லுங்க. சார், என் பொண்ணுக்கு சமீபத்தில் அபார்ஷன் ஆயிடுச்சு சார். அதுல அவ கர்ப்பப்பை ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு சார். அதனால டாக்டர் அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்க சொன்னாங்க. அதனாலதான் அவங்க இப்படி ரெண்டு ஷிஃப்ட்ல வேலை செய்றாங்க. போதுமா? வேணும்னா டாக்டரோட மெடிக்கல் சர்டிபிகேட் உங்ககிட்ட காமிக்கிறேன். பரவாயில்ல,
தேவைப்பட்டா நானே வாங்கிக்கிறேன். சோ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குமான உறவு அவங்களுக்குள்ள இல்ல. நீங்க ஏதோ மெடிக்கல் காரணம் சொன்னீங்களே, அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையே. கர்ப்பப்பை புண்ணானதுக்கும் தாம்பத்திய உறவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. இன்னைக்கு நிறைய பாதுகாப்பு சாதனங்கள்லாம் மார்க்கெட்ல இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் சந்திக்கவே முடியாத மாதிரி வேற வேற ஷிப்ட்ல எதுக்காக வேலை செய்யணும்? ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள உறவு சரியில்லை. அதுக்கு எது வேணாலும் காரணமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 பேர்ல யாருடைய நடத்தையாவது சரியில்லாம இருக்கலாம்ல. சார் என்ன பேசுறீங்க நீங்க? கூல் கூல் ராஜசேகர், கூல். இல்ல சார், நீங்க உங்க எல்லையை மீறி பேசுறீங்க. உங்க கேஸ்ல குற்றவாளி கிடைக்கலன்றதுக்காக இப்படி அபாண்டமா பேசாதீங்க சார். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். உண்மையான காரணம் இது நான் சொன்னேன். சரி மிஸ்டர் ராஜசேகர், இத சொல்லுங்க. இவ்வளோ பெரிய நிறுவனத்தோட ஓனர் நீங்க. உங்க பொண்ணு எதுக்காக பஸ்ல போனோம்? சார், அது அவ சொந்த விருப்பத்துல போனது சார். அதுக்கும் பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். லீவ் இட். கமிங் டு தி பாயிண்ட். சோ உங்க பொண்ணுக்கும் புவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படித்தானே? ஆமா சார். அப்போ அனுவோட ஸ்கூட்டி யாருன்னே தெரியாத புவியோட வீட்டுக்கு எப்படி வந்தது? புவியோட வீட்லயா? என்ன சார் சொல்றீங்க? எஸ் மிஸ்டர் ராஜசேகர், அவளோட ஸ்கூட்டி அவன் வீட்ல தான் இருந்தது. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சார், அது காணாம போயிடுச்சுன்னு நாங்க ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். இப்படி நடக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்சதுனாலயா? தெரிஞ்சு இல்ல சார், அது காணாம போனது நிஜம். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது நிஜம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என் பொண்ணுக்கும் பூவிக்கு எந்த வித சம்பந்தமும் இருக்காது. அப்புறம் எப்படி அந்த ஸ்கூட்டி அவன் வீட்ல இருக்கும்? அது எப்படின்னு எனக்கு தெரியாது சார். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க போலீஸ் இல்ல. ஏன்னா நீங்க அந்த ஸ்கூட்டியை வச்சு என் பொண்ணுதான் குற்றவாளின்னு ஃப்ரேம் பண்ண வந்திருக்கீங்களே. எங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல மிஸ்டர் ராஜசேகர். உங்க பொண்ணுக்கும் எனக்கும் பகையா என்ன? இல்ல உங்களுக்கும் எனக்கும் பகையா? சொல்லுங்க சார். எதுவுமே இல்லையே. கிடைச்ச ஆதாரங்களை வச்சுதான் விசாரிக்க வந்திருக்கேன். விசாரிச்சுட்டேன், அவ்வளவுதான். சரி சார். ஓகே மிஸ்டர் ராஜசேகர், இது விஷயமா எங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது தேவைப்பட்டா உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கும். நீங்க எப்போ வேணாலும் வரலாம் சார். ஆமா, உங்க ஸ்டாஃப்ஸை கொஞ்சம் என்கொயரி பண்ண அனுமதி வேணுமே. சார், யாரை வேணாலும் விசாரிச்சுக்கோங்க சார். அனுவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அது வந்து சார். ஏன் தயங்குறீங்க? உண்மையை தானே சொல்ல போறீங்க? சும்மா என்கொயரி தான், சொல்லுங்க. சார், அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு தான் சார் சொல்லுவேன். ஆமா, அவங்களுக்கு ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்களே. சேச்சே, போய் சார். பிரிஞ்சதுக்கு அவங்க சொல்ற கதை இது. ஆமா, அனுவோட கேரக்டர் எப்படி? சார், நான் அதை எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லிட்டேன் என்கொயரின்னு. சொல்றேன் சார். அவங்க ரொம்ப சந்தேக பேர் வழி. புருஷனை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு வேவு பார்ப்பாங்க சார். பாவம் சார், அவரை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க கேரக்டர்ல இன்னும் நிறைய தப்பு இருக்கு சார். சரி,
ஆபீஸ்க்கு எப்படி வருவாங்க? அதான் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்து விடுவாரா இல்ல அவங்களே தனியா வந்துருவாங்களா? ஹஸ்பண்டா சார்? அவரை கிட்டையே சேர்க்க மாட்டாங்க, இதுல ஹஸ்பண்ட் கூட வருவாங்களா என்ன?